நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லான்ச் ஆரம்பிக்க போகிறோம், ட்ரெய்லர் லான்ச். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐ ஸ்டுடியோஸ், அதாவது இந்த படத்தை கப்பல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஐ ஸ்டுடியோஸ், அவங்கள நான் மேடைக்கு அழைக்கிறேன். வித் யுவர் பர்மிஷன், கேன் வி ஹேவ் தி ஐ ஸ்டுடியோ ப்ரொடியூசர்ஸ் ஆன் ஸ்டேஜ்? ஐனா வந்து இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னோவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து முதல் படமாக இருந்தால் கூட சினிமாவை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஐ ஸ்டுடியோஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஸ்டுடியோஸ் ஐம் ஷுர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை எஸ் பிக்சர்ஸோட ஜாயின் பண்ணி நீங்கள் வெளியிடுறீங்க. ரொம்ப இட்ஸ் சச் அ பிளெஸிங் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சார், நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சியான் விக்ரம் அவர்கள் படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. Can you please do the honors for us? AV on please, and thank you Didi for being such a wonderful hostess as always. டேய் நான் குத்துறேன்டா. சரி இந்தா குத்து. யாரா எங்க வாசு? ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன, ஊர்ல எதுனா பிரச்சனையா? இல்ல சார். கடன் தொல்லையா? இல்ல லவ் ஃபெயிலியரா? இல்ல. இப்படி எதுவுமே இல்லன்னா பின்ன எதுக்குடா வந்த? என்னடா சொல்ற நீ? ஃப்ரெண்ட்ஸ் கொன்னா வாசு உயிரே கொடுப்பான். எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. ஃப்ராடு, துரோகி, சரியான சுயநலவாதிடா நீ. நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மி. Objection, my lord. ஒரு வயதிற்கு வந்த வாலிபனை கண்ணி கழியாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது கிளியை கூண்டிலேயே வைத்து அடைத்திருக்கிறார்கள். நான் வேணா வேற ஏதாவது பொண்ணு செட் பண்ணி தட்டுமா? ஏங்க நம்மளுக்குள்ள மேட்டர் முடிஞ்சிருச்சுங்க. வாட்? எப்படி? வசந்தி பார்வை. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். நீ விசி சென்றாய். முட்டாள். இட்ஸ் ஆல் பிசினஸ். சொல்பட்டி சர்க்கை. பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். நீ பேசி சென்றாய். என்ன பார்த்தா என்ன கேக் போற மாதிரி இருக்கா? சிரிக்கிறீங்க. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படினா சார் வெக்கமான சூடு சொரண இல்லையடா, காத்துல கோவணம் பறக்குதடா, வாய் இல்ல வெத்தலைய போட்டு விட்டு உன்னை பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தங்கச்சி இல்லையே. அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்ட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. என்ன இது அநியாயமா இருக்கு? பிகர் இருக்கணும் போக. இல்ல உனக்கு ஃபிகர் இல்லாதவன் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? கை வைக்க